மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். கேபி அன்பழகன் மாண்பு கேபி அன்பழகன் மாண்பு உறுப்பினர் கேபி அன்பழகன் அப்புறம் உங்களுக்கு தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது 75 ஆண்டு காலமாக ஆதி திராவிட சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் உயர்கல்வி என்கின்ற நிலையை எட்டுகின்ற வகையிலே எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன். ஆல் இந்தியா 75 வருஷம்னா 31 வருஷம் அதுல நாங்க ஆட்சியில் இருந்துக்கிறோம். ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2019-20 பட்டியல் வந்து ஆன்லைன்ல எடுத்து பாருங்க. இப்போ அன்னைக்கு ஒட்டுமொத்தமா மாணாக்கர்களுடைய சேர்க்கை 51.4%, ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவங்க 40%, பழங்குடியினர் சமுதாயத்தை சார்ந்தவங்க 39%. அந்த பட்டியல் இருக்கு. அது நாங்க தயாரித்த பட்டியல் இல்ல, ஆல் இந்தியா சர்வே பண்ணது. ஒன்று. இன்னொன்று, புரட்சி தலைவர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டு வீடுகளை கூட சரி செய்வதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2004ஆம் ஆண்டு 1,07,000 வீட்டுக்கு 10,000 ரூபாய் மேனிக்கு ஒதுக்கி தந்து 107 கோடியை ஒதுக்கி தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதன் பிறகு குடிசை இல்லாத வீடுகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இல்லத்தை கொண்டு வந்து அந்த ஆதிரார் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு கொடுத்தது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். பொதுவாக 75 ஆண்டு காலம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசக்கூடாது. புள்ளி விவரம் கூட அரசிடம் இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவலை 75 காலத்தில் திராவிட கழக ஆட்சி, அதிமுக ஆட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சி காலத்திலே ஆதி திராவிட சமுதாயத்திற்கு பாதுகாவலராக இருந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அமர்கின்றேன். மாணவ சமூகநீதித்துறை அமைச்சர் முடிக்கிறேன். வரேன், நான் வாய்ப்பு தருவேன், உட்காருங்க. அவர் பேசி மாணவ சமூகநீதித்துறை அமைச்சர் பேசிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த சமூக நீதித்துறையினுடைய அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு காலையிலே நான் வந்து நேரம் கேட்டிருந்தேன். உங்களிடமும் நான் அனுமதி கேட்டுவிட்டு தான் நான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இல்ல 5 அனுமதி கேட்டார்கள், 3 பேருக்கு அனுமதி கொடுத்து வந்து இதுக்கு வந்து ஏதோ வெளியில போயிட்டேன், பொறுப்பில்லாமல் இருப்பது போன்று ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்படி என்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் பேசும்பொழுது ஆதி திராவிட மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்ததை அவர் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அது வந்து நான் வந்து அதை மறுக்கவில்லை. நான் அவர் ஏன் அப்படி வந்து சொன்னார், என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை வந்து நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் வந்து திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன். தயவு செய்து இருங்க, பேசுறேன். நிக்காதீங்க, உட்காருங்க சார், அமைதியா பாருங்க. எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவ சி வி சண்முகம் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க, பேசி முடிக்கட்டுங்க, பேசி முடிங்க. என்றால் பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதி திராவிடவர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது செய்தி சொல்றேன். இல்ல உண்மையாவே பேசி முடிக்கட்டுங்க. அது இல்ல ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் இதுதான் நீங்க தலித்துகளை வந்து நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். இல்ல அவர் பேச விடுங்க. அவரை மாணவ அமைச்சர் மாணவ சமூகநீதி அமைச்சர் இல்ல நான் முடிக்கல. இல்ல என்ன அவர் பேசி முடிக்கல, நீங்க கேளுங்கன்னு சொல்றேன்ல. அவர் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறேன். இல்ல இந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை இல்ல மற்ற அமைச்சர் எல்லாம் பேசி இந்த துறை சார்ந்த அவரு பேசட்டும், என்னன்னு கேளுங்க நீங்க.